ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். என்னடா இன்றைக்கி ஒரு ஓன் வாய்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஓன் வாய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோவாக ஒன்று போடணும். அதுக்காக தான் இந்த ஓன் வாய்ஸ் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, நம்ம லைவ் போடுறது எல்லாருக்குமே தெரியும். லைவ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அது போக லைவ் கிளியராக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம லைவை பார்க்குறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த லைவ்லேயே சில பேர் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாங்க, எனக்கு இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சூப்பர் செட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, லைவ் கண்டினியூவாக பாருங்கள், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். இது போக என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்கள்ட்டலாம் நான் சொன்ன பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, நான் டைலருங்க, அது போக வீட்டோட ஒரு கடை ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். இந்த கடை இப்போ இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். கடை கிட்டத்தட்ட இப்போது 4-5 மாதமாக கடை இல்லை, டைலரிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் கடை இல்லை அப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலெலாம் நான் லைவில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இப்போவும் சொல்லலை. அது சில சூழ்நிலைகளாக கடை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை விட்டுடுங்க. எல்லோரும் இன்ஸ்டா ஐடி கேட்டிருக்கீங்க. இன்ஸ்டா ஐடி நான் பொதுவாகவே இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டு தான் இருக்கேன். தப்போ ரைட்டோ, ஆனால் இன்ஸ்டா ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஏன் நிறைய பேர் அதில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஒரு சில மெசேஜுக்கு நான் ரீப்ளை பண்ணிட்டு தான் வரேன். அப்படி ஒருத்தவங்க எனக்கு ரீப்ளை பண்ணினது தான் உனக்கு நான் ஏதாவது உதவி பண்ணுறேம்மா, உன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, காசு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணுச்சா சூப்பர் செட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் பயந்துகிட்டே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அவங்க டெய்லி இதே மெசேஜ் தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பயப்படாதம்மா, பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் எனக்கு உதவி பண்ண நினச்சா சூப்பர் செட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். சூப்பர் செட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஆல்ரெடி நீ ஒரு தொழில் வச்சுருக்க, அந்த தொழிலை கண்டினியூ பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஐடி டச் பண்ணி பார்த்தாக்கா அதில் பேரெல்லாம் எதுவுமே இல்லை, அது ஒரு என்ன பேருன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்கா அதில் ஒரு போஸ்ட்டு கூட ஒன்று கூட கிடையாது. பேக் ஐடி யாரோ ஒன்று இப்படி உன்ட்ட போய் சொல்லிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொல்லியிருந்தார். ஆனால் டெய்லியும் மெசேஜ் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. டெய்லியும் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை, அதை அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். கிட்டத்தட்ட அது ஒரு 15 நாள் 20 நாள் கிட்ட இதே மாதிரியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சும்மா வேறு வேலையாக நாங்கள் இயல்பாக தான் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி காலையில் நாங்கள் இயல்பாக டவுனுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி காலையில் கூட அந்த மெசேஜ் வந்துருந்துச்சு. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க இல்லைங்களா, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க பயப்படுறீங்க, அது எனக்கு தெரியுது. சரி பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கடைக்கு ஜிபே பண்ணி விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. நிஜமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி விளையாட்டுத்தனமாக நானும் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கலை. பட் ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த கடையை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதையும் தான் அனுப்பியிருந்தேன். கடையில் நிற்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வீட்டுக்கு ஜாமான் தான் வாங்க போயிருந்தேன். அப்போ கடையை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன். கடையை தான் நிற்கிறேன், எங்கே காசு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா பரவாயில்ல, நீங்கள் ஜாமான்லாம் வாங்கிட்டியாம்மா, எவ்வளோ ஆச்சு பில்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதிகமாக எதுவும் சொல்ல கிடையாது, 6000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கேனர் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸ்கேனர் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினா 6000 ரூபாய் சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி விடு, அவங்க யாருன்னு தெரியல சொல்லிட்டு உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன். என் பேர்லாம் தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஜாமான் வாங்க இதுமாரி காசு போட்டு விட்டுட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி வாங்க போட்டு விட்டாங்க, அதை நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டு செலவுக்குலாம் வாங்கிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6000 ரூபாய்க்கு ஜாமானும் வாங்கிட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா நாங்கள் ஒரு 5000 போட்டு ஜாமான் வாங்கினோம். 11,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோம். அதில் நிறையா ஜாமான் வாங்கலாம், சும்மா கொஞ்சம் தான் ஜாமான் வாங்கியிருக்கோம். ஸோ 11,000 நாங்கள் வச்சுருந்து கையில் 5000 தான் வச்சுருந்தோம். அது கூட வேறு விஷயமா வச்சுருந்தோம். லோன் கட்டுற பிரச்சனை தான் நமக்கு இருக்குதுங்களே, லோன் கட்டுறதுக்காக தான் நான் வச்சுருந்தேன். அவங்க போட்டு விட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக நான் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறையா ஜாமான்லாம் வாங்கலை. கிட்டத்தட்ட ஒரு கடை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ ஜாமான் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து 11,000 ரூபாய்க்கு என்ன ஜாமான் வாங்க முடியுமோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அது மட்டும்தான் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வந்து கடையை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அந்த அண்ணன் பேர் கேட்டேன், பேர் சொல்லலை. ஸோ லைவ்லேயும் வந்து நமக்கு தெரியலை அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஐடி தெரியலை. இன்ஸ்டாவில் மட்டும்தான் அவங்களுடைய ஐடி தெரியும். ஆனால் இன்ஸ்டாலேயும் வந்து அதில் எதுவுமே அவங்க ஃபோட்டோ கிட்டோ ஒன்றும் கிடையாது, பேரும் கிடையாது. நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவங்க பேர் என்னான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். அவங்க பேர்லாம் தேவையில்லாமா, கடை ஓப்பன் பண்ணிட்டே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட மெசேஜ் போட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, நான் அதுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் வந்து அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். அவங்க பேர் சொல்லியிருக்கணும், இல்லை வந்து அவங்க ஊரை சொல்லியிருக்கணும். இப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம பயப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க எதுவுமே இன்ன வரைக்குமே சொல்ல கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த அண்ணன் பேர் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற சூழ்நிலை வரும்போது சொல்கிற டைமில் நான் சொல்கிறேம்மா, இப்போதைக்கு என்னுடைய பேர் தேவையில்லை, நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்காக ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.